நாம் தமிழர் நடத்துகின்ற கண்டன ஆர்ப்பாட்டம். சினிமாவில் மட்டுமே ஹீரோவா? ஆட்சி என்றால் ஜீரோவா? சினிமாவில் மட்டுமே ஹீரோவா? ஆட்சி என்றால் ஜீரோவா? பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு போதையே காரணம். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. போதை புழக்கத்தை தடுத்து நிறுத்து. பாலியல் வன்கொடுமை குற்றங்களுக்கு போதையே காரணம். தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து. போதை புழக்கத்தை தடுத்து நிறுத்து. ஆர்ப்பாட்டம், 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 இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு, தாவக அரசு, தமிழக அரசு, தாவக அரசு, தூக்கிலிடு, 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 மனித உலகை தூக்கிலிடு, காம மிருகத்தை தூக்கிலிடு, காம மிருகத்தை தூக்கிலிடு. பயணது வாயால் வர சுட வேண்டாமே. திரை புகழ் முதல்வரே, வாயால் வர சுட வேண்டாமே. தோட்டாக்களால் சுட வேண்டும், தோட்டாக்களால் சுட வேண்டும். திரையில் 100 பேரை சுடுவீங்க, திரையில் 100 பேரை சுடுவீங்க. நிஜத்தில் 20 சுட வேண்டும், மக்கள் முன்பே சுட வேண்டும். எத்தனை முறை தோற்கடித்தாலும், எத்தனை முறை வீழ்ந்தாலும் மக்கள் நாளுக்காக எழுந்திடுவோமே. நாம் தமிழர் எழுந்திடுவோம். சீமான் தம்பிகள் எழுந்திடுவோம், சீமான் தம்பிகள் எழுந்திடுவோம். ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். தமிழக அரசு, தாவக அரசு, தூக்கிலிடு, 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 தூக்கிலிடு. குற்றவாளிகளை தூக்கிலிடு. மனித குல எதிரியை தூக்கிலிடு, தூக்கிலிடு. காம மிருகத்தை தூக்கிலிடு, தூக்கிலிடு, தூக்கிலிடு. தமிழக அரசே தூக்கிலிடு. பயண தூரம் அதிகமானாலும் பதறாமல் சிதறாமல் நாங்கள் இருப்போம். அரசியலுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, எமது உறவுகளுக்கான ஆர்ப்பாட்டம், உரிமையுள்ள ஆர்ப்பாட்டம், உணர்வு நிறைந்த ஆர்ப்பாட்டம். அடங்கா பெரு நெருப்பின் வழியே, அடங்கா பெரு நெருப்பின் வழியே கொள்கை ஏற்று வந்தவனடா நாம் தமிழர் உறவுகளடா. தூக்கிலிடே, தூக்கிலிடே, காம நாய்களை தூக்கிலிடே, தூக்கிலிடே, தூக்கிலிடே. சாகும் வரையில் தூக்கிலிடே. ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம். நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். மௌனம் காக்கும் முதல்வரே, மௌனம் காக்கும் முதல்வரே. நடந்த துயரம் திரையில் அல்ல, நடந்த துயரம் திரையில் அல்ல, நடந்திருப்பது சூழலிலே. சூழல் என்ன சொற்சொல்லாண்டா, சூழல் என்ன பனையூரா. போட்டு போட்ட முதல்வரே, கேட்டின் கதவை மூடாதே, கேட்டின் கதவை மூடாதே.
ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம். காவல்துறையே காவல்துறையே, நீதி கேட்கும் மக்களை நேரம் கொடுத்து விரட்டாதே, நேரம் கொடுத்து விரட்டாதே. காவல்துறையே காவல்துறையே, சிங்க பெண்கள் உறக்கமா, சிங்க பெண்கள் விளம்பரமா, சிங்க பெண்கள் உறக்கமா, சிங்க பெண்கள் விளம்பரமா. நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி வேண்டும் நீதி வேண்டும், நீதி அரசரே நீதி வேண்டும். தீர்ப்பு வேண்டாம் தீர்ப்பு வேண்டாம், தீர்ப்பு வேண்டாம் தீர்ப்பு வேண்டாம், வாதாடும் தீர்ப்பு வேண்டாம். அன்னை தமிழே அழகிய தமிழே, அன்னை தமிழே அழகிய தமிழே, ஐயையோ அழுகிறதே, ஐயையோ அழுகிறதே. அனாதையான அன்னை தமிழே, அரவணைக்க நாங்கள் உள்ளோம், நாம் தமிழர் நாங்கள் உள்ளோம், நாம் தமிழர் நாங்கள் உள்ளோம். சாதி கடந்து மதம் கடந்து, சாதி கடந்து மதம் கடந்து உறுதி கொடுக்கும் ஆர்ப்பாட்டம், நாம் தமிழரின் ஆர்ப்பாட்டம், உறுதி கொலிக்கும் ஆர்ப்பாட்டம். திரைப்புகளின் அதிகமானாலும் தவறாமல் சேராமல் நாங்கள் இருப்போம். அரசியலுக்கான ஆர்ப்பாட்டம் இல்லை, இது எமது உறவுகளுக்கான ஆர்ப்பாட்டம், உரிமையுள்ள ஆர்ப்பாட்டம், உணர்வு நிறைந்த ஆர்ப்பாட்டம். அனங்கா பெரு நெருப்பின் வழியே கொள்கை ஏற்று வந்தவனடா, நாம் தமிழர் உறவுகளடா. மௌனம் காக்கும் முதல்வரே, மௌனம் காக்கும் முதல்வரே, தூக்கிலிடே தூக்கிலிடே, தூக்கிலிடே தூக்கிலிடே, குற்றவாளியை தூக்கிலிடே. நாம் தமிழ். மாற்றம் இது ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். மாற்றமா மாற்றமா, இதுதான் உங்கள் மாற்றமா? ஏமாற்றம் இது ஏமாற்றம், மிகப்பெரிய ஏமாற்றம். ரீல்ஸ் போட்டால் ஆட்சி கிடைக்கும், ரீல்ஸ் போட்டால் பாதுகாப்பு கிடைக்குமா? ரீல்ஸ் போட்டால் ஆட்சி கிடைக்கும், ரீல்ஸ் போட்டால் பாதுகாப்பு கிடைக்குமா? அந்த ஆட்சி இது செயல்பட்டுருச்சு, இது வரைக்கும் திமுக இருந்தாங்க அதனால செயல்பட்டுருச்சுன்னு சொல்ற தாவேகா நபர்களுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை என்ன? இப்போ நீங்க தூக்கு தண்டனையோ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அடுத்த தடவை குடிபோதையில இருக்கவங்க கூட இந்த மாதிரி தப்பு செய்யறதுக்கு யோசிப்பாங்க. அதை ஏன் இப்ப வரைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் தாவேகா தொண்டர்களும் ஒரு மாஃபியா குரூப் சுத்திட்டு இருந்தீங்க, இப்ப வரைக்கும் அதை பத்தி யாருமே பேசல. இப்பவும் இது ஒரு சதி, திட்டமிட்ட சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக பொறுப்பேற்கணும். இங்க இருக்க எம்எல்ஏ சுகுமார் அவர்கள் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். மாவுக்கட்டு போட்டு அந்த தப்பு பண்ண கார்த்திக் அவர்களை மாவுக்கட்டு போட்டு மருத்துவமனையில அனுபவிச்சு வச்சிருக்காங்க, அது காவலர்கள் பாதுகாப்போட. இதுதான் நீங்க கொடுக்குற தண்டனையா? குடும்பநல அமைச்சர் அவர் சொல்றாரு, நாங்க தான்